ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு ரொம்பவே செலவில்லாமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க மேங்கோவை எடுத்துக்கோங்க. அது நல்ல கலராக இருந்ததுன்னா நம்ம ஸ்வீட்டும் நல்ல கலரில் வரும். இப்போது அந்த மேங்கோவோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் க்யூப்ஸையும் போட்டுக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்டான அகர் சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணுங்க. இது ரொம்ப நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் ஸ்வீட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலைங்க. எனக்கு மேங்கோவில் இருக்க ஸ்வீட்டே போதும். ஸோ இன்றைக்கி இப்போது இதை பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 2 to 3 hours அப்படியே வச்சுடுங்க. வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். இல்லை அர்ஜெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சுட்டு அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சூப்பரான டிலைட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.